நாம வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸ் ஃபேக்டர் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃப்ளைட்ஸ்லேயே இருக்கட்டும் இல்லை பைலட்ஸ்க்காக இருக்கட்டும் ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் அவங்க அதிகமாக சந்திக்க மாட்டோம்னு வைங்களேன். நார்மலாக ஃப்ளைட்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ தவிர டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஒரு பைலட்டையோ இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டோட ஒரு விஷயத்தையோ நம்ம அடிக்கடி பார்க்குறதில்ல. ஆனால் நியூஸில் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது, சில விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வராங்க, இல்லை வந்துட்டு ஹைஜாக் ஆக போகுது இப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படும் போது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இப்போ ரோட்டில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஃப்ளைட்டில் நடக்குது அப்படின்னும் போது அது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும், என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க, இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஹைஜாக்குன்னு சொல்கிறது வந்து பழைய விஷயங்கள் தான் புரியுதா. இப்போ 99 இல்லை 100% ஆகிறதே கிடையாது. ஏன்னா வந்து ஃப்ளைட் அவங்க ஏர்போர்ட்குள்ளே வரும்போதே வந்து அவங்கள வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணுறாங்க. ஈவன் நார்மலாக கோல்டு எடுத்துகிட்டு வந்தாலே இப்படி பேர் மாட்டுறாங்க. ஸோ ஹைஜாக் பண்ணுற அளவுக்கு உள்ள திங்ஸ் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டாலுமே அந்த கண்ட்ரோல் ரூம் எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே உள்ளே போயிட்டு ஹைஜாக் பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து அவங்க உள்ள இது பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ கேபின் க்ரூ வந்து எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் எங்களோட கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்டில் தான் இருப்போம். நாங்கள் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்.